சொல்லுங்க மாதவன்ஜி. என்ன சார் இது? பொண்டாட்டிக்கு பயப்படாதவனோ, வக்கீல் நோட்டீஸ்க்கு பயப்படாதவனோ டேஞ்சரஸான கிரிமினல் சார். இந்த சங்கர் பாருங்க, தாத்தாவோட சொத்தை கையாடல் பண்ணிருக்கான். அது போதாதுன்னு பொய்யான உயில ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். வக்கீல் நோட்டீஸ் அதை பேஸ் பண்ணி அனுப்புனா அவன் பயப்படவே மாட்டேங்கிறான் சார். அச்சா. என்ன சார் அச்சா? நீங்க அச்சா வக்கீல் கேள்விப்பட்டு தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்க நோட்டீஸ் அனுப்பியா அவங்க பயப்படலன்னா அவனுக்கு வேஸ்ட் சார். நீங்களும் சரியில்லை சார். மாதவன்ஜி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் இங்க கொதிச்சு போயிருக்கேன் சார். என் ஆபீஸ்ல என் கண்ணு முன்னாடி வக்கீல் நோட்டீஸ காட்டி இதை வச்சுக்கிட்டு உன்னால என்னடா பண்ண முடியும்னு என் முன்னாடி சவால் விட்டு போறானுங்க சார். நான் தான் அப்பவே சொன்னனே, சட்டப்படி நாம அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. சார், அவங்க ஃப்ராடு பண்ணியிருந்தா பயந்துகிட்டு சமாதானம் பண்ண நம்ம கிட்ட வருவாங்கன்னு. அவங்க ஃப்ராடு பண்ணல போல தெரியுதே, அதனாலதான் அவங்க தைரியமா இருப்பாங்க போல தெரியுது. சார், அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதா? நியாயப்படி பார்த்தா இந்த சொத்து எல்லாத்துக்குமே என் ரேகா தான் சார் வாரிசு. அப்போ உங்க ஒய்ஃப் மூலமா தான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடணும். நீங்க அனுப்பிச்சு பிரயோஜனம் கிடையாது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு தான் சரியா புரியல. உங்க ஆத்திர அவசரத்துக்காகத்தான் நான் சும்மா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனேன். சார், அப்ப நம்ம கோர்ட்டுக்கே போக முடியாதா? இப்ப அனுப்பின நோட்டீஸுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. உங்க ஒய்ஃப் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதுக்கு அவங்க பதில் சொல்லலன்னா அப்புறம் பார்க்கலாம். சார், இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு சொத்து வேணும் சார். அதே சமயத்துல அவங்களையும் தண்டிக்கணும். உங்க ஒய்ஃப் கிட்ட எடுத்து சொல்லுங்க, அப்படியே அவங்களுக்கு புரிய வைங்க. கோடி கணக்குல சொத்து, ஏமாந்துட்டு கஷ்டப்படாதீங்க. ரேகா கேஸ் போட்டா நிச்சயமா பலன் கிடைக்கும். சரி சார், நான் என் ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி பேசுறேன். எப்படியாவது ரேகாவை இதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். வச்சிடறேன் சார். சரி சரி. வா திவ்யா. வா திவ்யா, ரொம்ப பசிச்சது, அதான் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். உட்காரு. இங்க வந்து சேர்றதுக்கே எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நாம இன்னும் அவங்கள பார்த்து ஆர்டர் வாங்கி நைட்டோட நைட்டு நம்ம ஊருக்கு போயிடலாமா? ஹே திவ்யா, நம்ம என்ன கொள்ளடிக்க வந்திருக்கோம்? நம்ம ஒன்றும் முகமுடி கொலைக்காரங்க இல்ல, ராத்திரியா ஆர்டர் வாங்கிட்டு போறதுக்கு. இல்ல அதுக்கு இல்ல, இங்க வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாம திரும்பி போயிடலாமா? ஹே திவ்யா, 500 கிலோமீட்டர் கார்ல வந்திருக்கோம். இப்படியே நம்ம ஊருக்கு போனா ஊருக்கு போய் சேர மாட்டோம். காரோட கீழே உருண்டு நேரா மேலதான் போய் சேரணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு திவ்யா. சரி சரி ஓகே, அப்போ பார்த்துட்டே போயிடலாம். கொஞ்சம் பேசாம இரு. பேரர் நான் வரேன் சார். சார் சொல்லுங்க சார். சூடா இட்லி தான் இருந்தா எடுத்துட்டு வா. மேடம் சார். மேடம் சேர்த்து கொண்டு. ஓகே சார். நாம அந்த பார்ட்டி எப்போ பார்ப்போம்? திவ்யா, ஏன் வேலை நாளையற? இப்ப நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். இங்க உள்ள இயற்கை எல்லாம் ரசி. நீ என்ன ரசி, நான் ஒன்னு ரசிக்கிறேன். ரிலாக்ஸ் திவ்யா. இனிமே அந்த பார்ட்டியை நாளை காலையில போய் பார்க்க முடியுமா? காலையிலயா? அப்ப இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிடலாம். ஏன், இந்த ஹோட்டல்லே கூட ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இங்கேயே தங்கி. நம்ம இங்க என்ன விஷயமா வந்திருக்கோம்? நீங்க ரூம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படி உங்க கூட ரூம்ல தனியா தங்க முடியும்? நீ என் கூட தங்க வேணாம், ஆனா நான் உங்க கூட தங்கலாம்ல, அது ஒன்றும் தப்பு இல்லையே. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது கூட புரியலையா? மக்கு மக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். நாம் எதுக்கு ஒன்னா தங்கணும்? கவிதா இங்க தானே இருக்கா? ஆமா ஆமா. கவிதாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, நான் அவ கூட போய் தங்கிக்கிறேன். ஓ, இப்போ இதுதான் உன் பிரச்சனையா? ஆமா. சரி இரு, கவிதாக்கு ஃபோன் பண்றேன். டேய், அந்த மென்டல் தான்டா ஃபோன் பண்றான். போலீஸ் வா, உங்க அண்ணன் ஃபோன் பண்றான்.
ஐயோ இவனால பெரிய மிஸ். இந்த பாரு ஸ்பீக்கர்ல போட்டு தரேன், பேசு. ஹலோ. கவிதா, நானும் திவ்யாவும் இப்போ கொடைக்கானல்ல தான் இருக்கோம். நீ எங்க இருக்க? அதான் நான் கோல்டன் வியூ பேலஸ்ன்னு சொன்னேன்ல. நீ திவ்யாவை கூட்டிட்டு வா, அங்க வந்து பார்க்கலாம். எது? நாளை காலையில தான் உன்னை பார்க்க முடியுமா? என்ன கவிதா, இப்போ நீங்க இல்லையா? சரி, இதை நீயே திவ்யாட்ட சொல்லு. நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய பாக்குறியா? உன் திட்டம் தெரிஞ்சு போச்சு. அண்ணா நீ பலே கில்லாடினா. போனை அவகிட்ட கொடு. டேய், குடும்பமே ஃப்ராடு குடும்பமா இருக்கு மச்சான். இந்த மெண்டல் இதுல மட்டும் இப்படி மச்சான் உசாரா இருக்கான். செட்டப் பண்ணி கொடுக்க இப்படி ஒரு தங்கச்சி இருந்தா எந்த அண்ணனுக்கு தாண்டா கசக்குது. பேசாம இருக்கீங்களா? நீ ஒரு நிமிஷம் கவிதா கிட்ட நான் பேசுறேன். இங்க கொடுங்க. ஹலோ கவிதா. திவ்யா, நான் ஈவினிங் வரைக்கும் கொடைக்கானல்ல தான் இருந்தேன். திடீர்னு திண்டுக்கல்ல ஒரு அபிஷியல் ஒர்க். ராத்திரி முடிஞ்ச உடனே வந்துருவேன். நீ அண்ணன் கூட தைரியமா ரூம்ல தங்கு. என்னடி பேசுற? இப்படி திடீர்னு என் தலையில கல்ல தூக்கி போடுற? நான் எப்படி உன் அண்ணனோட தனியா ஒரு ரூம்ல, அதுவும் ராத்திரியில? உன்னை நம்பி தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். கடைசியில நீ இப்படி சொல்லலாமா? சொல்லு. ஏய், என்ன பயம் உனக்கு? இங்க பாரு, என் அண்ணன் ஒரு மண்ணுளி பாம்பு. அவன் பாட்டுக்கு படுத்தான்னா அடுத்த செகண்ட் குழந்தை மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுவான். உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ பக்கத்து ரூம்ல தனியா படுத்துக்கோ. ஐயோ, அது அதை விட பயமா இருக்குமே. அப்புறம் என்ன, என் அண்ணன் தானே, அதுவும் உனக்கு தெரிஞ்சவன் தானே, ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்குவான். நீ கட்டில படுத்துக்கோ, அவனை வேணா தரையிலயோ சோஃபாலயோ படுத்துக்க சொல்லு. அடி பாவி, உன்னை நம்பி வந்ததுக்கே இப்படி கழுத்து இருக்கிறதோ இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறியே. நிலைமை அப்படி திவ்யா, புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கவிதா, வேற வழியே இல்ல. முடிஞ்சா எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் நைட்டே வரத்துக்கு பாக்குறேன். இல்லனா காலையில வந்துருவேன். கவிதா, ஹலோ கவிதா, ஹலோ. கவிதா என்ன சொன்ன திவ்யா? அவ ஏதோ வேலை விஷயமா திண்டுக்கல் போயிருக்காளாங்க. காலையில தான் வருவாளாம். உங்களையும் என்னையும் ஒரே ரூம்ல தங்க சொல்றாங்க. இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை திவ்யா. இப்ப என்னங்க பண்றது? அசல்ட்டுத்தனமா இந்த கவிதாவை நம்பி வந்தது தப்போன்னு தோணுது. எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, நான் தான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அதனால தான் அனுபவிக்கிறேன். என்ன திவ்யா, ஏதேதோ பேசுறீங்க? என்ன நம்பு திவ்யா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏய் திவ்யா, திவ்யா. அண்ணா, அண்ணி, நீங்க எங்க? இங்க திவ்யா, நீ இங்க என்ன பண்ற? நீ கொடைக்கானல்ல இவரோட என்ன பண்ற? நான் இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் அண்ணியும் பிரிஞ்சிருக்கீங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பல மாசங்கள் ஆகுதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தா, நீங்க எங்க 2 பேரும் ஜோடியா கொடைக்கானல்ல? அது நேத்து என்னமோ ரூம்மேட் கீய மறந்துட்டாரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு அவசரமா ஓடுனேன். உன் ஃப்ரெண்டு கொடைக்கானல்ல தான் இருக்காங்களா?
சொல்லவே இல்லையே என்ன. திவ்யா, உங்க அண்ணனை நீ கேள்வி கேட்டது போதும். என்னதான் இருந்தாலும் நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நாங்க கொடைக்கானல் என்ன சுவிட்சர்லாண்டே போனாலும் எங்களுக்கு கேக்குற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஆனா நீ இவரோட இங்க என்ன பண்ற? முதல்ல அதை சொல்லு. அது வந்துங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல திவ்யா ஒரு பார்ட்னரு. ஒரு கிளைண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் அவரை பார்த்து ஆர்டர் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீ ஒரு கம்பெனிக்கு பார்ட்னரா? அதுவும் கவிதாவோட அண்ணனோட? நேத்து கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ, என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்ட இல்ல? அது இல்லைன்னு, நீ வீட்டை விட்டு வெளியில கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வேலையில சேரலான்னு முடிவெடுத்தேன். உன்னை தனியா தெருமுனையில் இருக்க கடைக்கு போறதுக்கே அம்மா விட மாட்டாங்க. நீ இன்னொரு ஆளோட கொடைக்கானல் வந்திருக்க, அதுவும் தனியா தங்க வந்திருக்க, அதுவும் ராத்திரி நேரத்துல. உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ இங்க வந்த விஷயம் அம்மாவுக்கோ மாதவனுக்கோ தெரியுமா? தெரிஞ்சுதான் வந்தியா, தெரியாம வந்தியா? இல்லைண்ண, காலையில எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை. சுந்தரியத்தை வந்து என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறோம், பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு மிரட்டினாங்க. நான் கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னதான் வீட்டுல சண்டை போட்டாலும் இப்படியா வீட்டை விட்டு தனியா வருவ? எனக்கு வேற எங்க போறதுன்னு தெரியல அண்ணி. ஏன் காஞ்சிபுரத்துல வந்து எங்க வீட்டுல தங்குறது? அண்ணி இல்ல அது இல்ல, வெயில காஞ்சி போகாம எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு எங்க வீட்டுல சென்னையில வந்து தங்கிருக்கலாம்ல. நான் உன் அண்ணி தானே, நான் தான் உங்க வீட்டுல வந்து தங்க முடியாது. ஏன் நீ எங்க வீட்டுல வந்து தங்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படி இல்ல அண்ணி, எனக்கு அது தோணல. ஓ, கொடைக்கானலுக்கு இன்னொருத்தரோட தனியா வர தோணுச்சோ? 3 அண்ணனுங்க இருக்கோம், எங்கள்ல யாரையோ ஒருத்தர் கூட்டிட்டு வரதை விட்டுட்டு எவனோ ஒருத்தனோட கொடைக்கானல் வந்து தங்கி இருக்கிற. அவ்வளவு திமிரா போச்சு உனக்கு. இவர் யார் தெரியுமா? முதல்ல இவர் எங்க பார்த்தேன் தெரியுமா? ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? கூல். இங்க நாங்க 2 பேர் மட்டும் வரல, கவிதாவும் தான் வந்திருக்கா. என்ன கவிதா வந்திருக்காளா? சரசு, எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ஹோட்டல் ரூம் போலாம் வா. இருங்க, கவிதா வந்தோன்னு அவளை பாத்துட்டு போலாம். அது சரி, அவ பேர் கேட்டாலே உங்களுக்கே வயிறு கலக்குது. சே, அதனாலலாம் வயிற்று கலக்கல. வர வழியில சாப்பிட்ட கல் தோசையும் கார சட்னியும் வயிற்று அப்செட் பண்ணிடுச்சு போல் இருக்கு. நம்ம ரூமுக்கு போயிடலாமே. சரி, அப்போ கவிதா வந்தோடனே நம்ம ரூமுக்கு வர சொல்லிடலாமா? நீங்க 2 பேரும் ரூம் போட்டு தங்கிருக்கீங்க? ஆமா. ஏ, இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தங்கிக்கிறேன் அண்ணி. திவ்யா, என்ன திவ்யா என்ன அம்போன்னு விட்டு போற? இதுக்காகவா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்? அதுக்கு இல்ல, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு தனியா இருக்க பயமா இருந்தா கவிதாக்கு வேணா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னொன்னு வேணா பண்ணுங்க, எங்க ரூம் பக்கத்துலயே நீங்களும் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கவிதா வந்தாங்கன்னா நீங்க 2 பேரும் தனியா தங்கிக்கங்க, நாம காலையில மீட் பண்ணலாமே. சார் இல்ல சார், இப்ப கவிதா வந்துருவாங்க, வந்த உடனே பேசிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு போலாம் சார். அதெல்லாம் முடியாதுங்க, ஹோட்டல் கேட் எல்லாம் பூட்டிடுவாங்க, நம்ம கிளம்பலாம். ஏங்க, அதென்ன லேடிஸ் ஹாஸ்டலா? கரெக்டா டைம்க்கு கேட் மூடுறதுக்கு. ஹோட்டலுக்கு எப்போ போனாலும் அவங்க கதவு திறப்பாங்க. கவிதா வரட்டும், நம்ம பாத்துட்டே போலாம். உங்களுக்கு 1008 வேலை இருக்கும், நாம எதுக்கு இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு? நாம போலாம் வா. இருங்க, பாத்துட்டு போலாம். டேய், கவிதா மீன் பொரிக்கிற சத்தத்தை கேட்டாலே சந்தோஷமா சாகலாம் போல இருக்குடா. காட போடுற போலீஸ். என்னடா வேணும்? மத்தியானம் அருமையான கிராமத்து மீன் குழம்பு சமையல், இப்ப நைட்டுக்கு பொரிச்ச மீன். உன் கைக்கு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. ஏய், நான் நெருப்பு, ஜாக்கிரதை. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, அந்த லூஸ் தான். இவனோட பெரிய ரோதனையா போச்சுடா. எத்தனை தடவை போன் பண்றான்? இப்பதானே போன் பண்ணான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் போன் பண்ணுவான்? அக்கா, இனிமே அவங்கிட்ட இருந்து போன் வந்துச்சு அவ்வளவுதான். இனிமே காலையில தான் உனக்கு போன் வரணும். ஸ்பீக்கர்ல போட்டு தரேன், பேசு. என்னன்னு? கவிதா, நீ எங்க இருக்க? ஐயோ, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் கோல்டன் வியூ பேலஸ்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்.
அப்போ நான் அங்கேயே வரேன். என்னது இங்க வரியா? வேணாம் 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 வேணாம். ஏன்? நீ திவ்யாவை விட்டுட்டு எதுக்கு இங்க தனியா வர? அதுக்காக தான் சொன்னேன். திவ்யாவை அவங்க அண்ணன் சுப்பு கூட்டு போயிட்டாரு. திவ்யாவை சுப்புவா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? தனியா ஒன்றும் வரல. அவர் பொண்டாட்டி கூட ஜாலியா இங்க கொடைக்கானல்ல ஹனிமூன் கொண்டாட வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஜோடியா கையை பிடிச்சிட்டு திர்றாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு திவ்யாவை கூட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்க அண்ணன் கூட போயிட்டான். இப்ப நான் அம்போன்னு நிக்கிறேன். நான் போட்ட பிளான்ல நான் வரலன்னு உடனே அவளை கூட்டிக்கிட்டு போய் 2 பேரும் கொடைக்கானல் குளிர்ல உயிராவா இருக்கட்டும் அந்த மனுஷனை. அப்ப நான் ஹோட்டலுக்கு வந்தா உங்க தங்கலாம்ல, நீ அங்க இருப்பே இல்ல? இல்லண்ணே, நான் இங்க இல்ல. நான் திண்டுக்கல்ல இருக்கேன். இது திண்டுக்கல்லையா? நீ ரூம் போட்டு தங்கிக்கோ, நான் காலையில வரேன். கவிதா, அப்படி திவ்யாட்ட சொன்னது பொய் இல்லையா? இல்லண்ணே, நிஜமாதான் நான் திண்டுக்கல்ல இருக்கேன். என்ன கவிதா நீ என் தலையில இப்படி ஒரு கள்ள தூக்கி போட்டிய? சாரி அண்ணே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கவிதா கவிதா எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கேன். ஏண்டி அறிவில்ல உனக்கு? படிச்சவ தானே நீ? இவ்வளவு நேரம் உங்க அம்மா கூட சண்டை போட்ட, அந்த சத்தம் என் காதை கிழிச்சுது. இப்ப என் கூட சண்டை போட வந்திருக்கியா? இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி திட்டிட்டு இருக்க? இன்னும் என்னடி நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணும்? கல்யாணம் ஒரு வயசு பொண்ணு தன்னை தனியா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு தனியா போறேன்னு கொடைக்கானல் போனாலே அவளை உன்னாலே அம்மாவாலையும் தடுக்க முடியல. ஏன் அவளை ஒரு 4 காட்டு காட்டிட்டு ரூம்குள்ள பூட்டி வைக்க உனக்கு தெம்புல? நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். உங்க அம்மா ஏன் அடிக்க கூட செஞ்சாங்க. அதையும் கேட்காம அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்ண முடியும்? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்றதுக்கு என்ன? நான் ஏன் சொல்லணும்? நான் எது பேசினாலும் நீங்க யாருன்னு என்ன பார்த்து கேக்குறா? அவகிட்ட யாருங்க பேச முடியும்? உன் தங்கச்சியாச்சும் நீயாச்சும் என்ன ஆள விடுங்கப்பா. அவளை உண்டு இல்லைன்னு பண்றான் பாருப்பா. மாதவனை ஃபோன் பண்ணுது. அண்ணா பயமா இருக்குண்ணே, காப்பாத்துண்ணே. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசிட்டு கொடு. ஹலோ. அடங்க பின்னாடி கழுத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தனியா கொடைக்கானல் போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? ஒழுங்கு மரியாதை கொடைக்கானல் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்ல உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். அண்ணா திட்டாதண்ணே, நான் உன்னை இங்க தனியாலாம் இல்ல, சுப்பண்ண கூட தான் இருக்கேன்.